அப்செட் மைண்ட் செட் பல நேரங்கள்ல இந்த அப்செட் மைண்ட் செட் தான் ஸ்டெப் அப் மைண்ட் செட்டை உருவாக்கும். அப்செட்ல இருந்து ஸ்டெப் அப்புக்கு வே டு ஆல்பா போணுமா வேண்டாமா? டிசப்பாயின்மெண்ட்ஸ் தான் பல நேரங்கள்ல புது புது விஷயங்களை உருவாக்கும். முன்னொரு காலத்துல இந்தியால பிறந்து லண்டன்ல வசிச்ச ஒரு நபர், அந்த நபரோட பேரை நான் கடைசியா சொல்றேன். அவரு பிரிட்டிஷ்காரர் தான். லண்டன்ல இருக்காரு. கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகி அவங்களுடைய மனைவிக்கு வந்து பிறந்த நாள், அடுத்த நாள் வந்து பிறந்த நாள். அதுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? மனைவியோட பிறந்த நாள் அப்ப வந்து கிஃப்ட் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கான பேங்க்ல போய் நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல போய் பணம் எடுத்துட்டு வந்து மனைவிக்கு தேவையான அவங்களுக்கு பிடித்த நல்ல நல்ல ஆடைகளையோ ஏதோ ஒண்ணு நம்ம வாங்கலாம் அப்படின்ட்டு பேங்க் உள்ள ஃபாஸ்டா போறாரு. குடு ஓடுறாரு. போனா பேங்க்ல கவுண்டர் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. டைம் முடிஞ்சுங்க, பை பை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர் பேங்க்ல, அதே மாதிரி பை பை அப்படிங்கிறாங்க அங்கேயும். எப்ப? முன்னொரு காலத்துல. அவருக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டார். அவர்கிட்ட இருக்கிறது கொஞ்சம் சில காயின்ஸ் தான் அவர்கிட்ட இருக்கு. பெரிய பரிசுகள் வாங்கக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட பணம் வந்து பேங்க்ல இருக்கு, கையில இல்ல. என்னடா இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மனுஷன் வந்து அப்படியே கவலைப்படுறாரு. மனைவிக்கு இப்ப பரிசு பொருள் வாங்க முடியலன்னு பார்த்தா காயின்ஸ் இருக்குல்ல அப்படின்னு அப்படியே பாக்குறாரு. அந்த பேங்க்ல காயினை போட்டா சாக்லேட் கிடைக்கும், அப்படி முந்தி இருந்திருக்கு. காயின் போட்டா சாக்லேட் கிடைக்கும், அந்த மாதிரி ஒரு மிஷின் ஒன்று இருந்திருக்கு. அதுல காயினை போட்டு ஒரு 3-4 சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு போயிட்டு மனைவிட்ட ஹாப்பி பர்த்டே விஷஸ் சொல்றதுக்காக கிளம்பிட்டார். ஆஹா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு அவர் வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. கவலைப்பட்டு அந்த ஹாப்பி பர்த்டே விஷஸ் வந்து சில சாக்லேட்டால முடிஞ்சிருது. இப்ப நான் இப்ப காலங்கள்லாம் கடந்துருச்சு, காலங்கள் கடந்து விட்டன. 1967 ஜூன் 27 லண்டன் பார்க்லேஸ் பேங்க் அப்படிங்கிற பேங்க், அந்த பேங்க்ல தான் உலகின் முதல் ஏடிஎம் மிஷின் நிறுவப்பட்டது. அதை நிறுவனவர் யார் தெரியுமா? அன்னைக்கு மனைவியோட பிறந்த நாளுக்கு பரிசு வாங்க முடியாம போனார்ல, பணம் கிடைக்காம போனார்ல, அவர் தான். அவர் பேரு ஜான் ஷெப்பர்ட். நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். ஜான் ஷெப்பர்ட் ஏடிஎம் உருவாக்குனவர் யாருன்னு சொல்லி நீங்க கூகுள்ல கூட சர்ச் பண்ணலாம். இந்த வே டு ஆல்பா சேனல், நம்ம சேனலோட பேரு வே டு ஆல்பா. இந்த மாதிரி முக்கியமான மனிதர்களுடைய ஆல்பா இவரெல்லாம் ஆல்பா மேல் இல்லையா? மேல் ஃபீமேல் ஆல்பா அப்படின்னு இருக்காங்க. மேல் ஆல்பாவும் இருக்காங்க, ஃபீமேல் ஆல்பாவும் இருக்காங்க. அவங்களெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் இந்த கதைகளை எல்லாமே நம்ம கொண்டு வர போறோம். மேல் ஆல்பா இல்லையா? அவர் பேர் வந்து ஜான் ஷெப்பர்ட். வாயில நுழையில இல்லை, அதனால இங்க எழுதி வச்சிருக்கிறேன். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல போடுவோம், வாட்ச் பண்ணுங்க. நம்ம பல நேரங்கள்ல டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுறோம், கிடைக்கலன்னு. டிசப்பாயின்மெண்ட்டும் ஒரு விதத்துல நல்லதுதான். அந்த டிசப்பாயின்மெண்ட் தான் தீர்வுகளை நோக்கி திருப்பி பிரச்சனைகளை நோக்கி போகாம தீர்வுகளை நோக்கி நம்மளை வந்து கொண்டு போறதும் அந்த விஷயங்கள் தான். அதனால ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு நடக்கல அப்படின்னு ரொம்ப கவலைலாம் பட வேண்டாம். அதுக்கு பதிலாக நீங்களே ஒரு பிரச்சனையை வந்து தீர்வு கண்டு நீங்களே மகிழலாம். சரியா? தேங்க்யூ. வே டு ஆல்பா ஃபர்ஸ்ட் செஷன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.